ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் நான் இப்போ தான் சார் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்க அப்படின்றவங்க இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ பதிவு தான் அது, சரிங்களா? ஓகே, ஆல்ரெடி எழுதுறவங்க பார்க்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கான தகவலும் இருக்குது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யாரை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் சார் குரூப் 4 எக்ஸாம் எழுதுறேன்றாங்க. தாராளமாக இந்த வீடியோ பதிவு முழுசாக பார்க்கலாம். உங்களுடைய இந்த ப்ரிப்பரேஷனில் ஒரு சில சந்தேகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த சந்தேகங்களுக்குள்ள ஒரு சில சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தீர்வுகள் தரப்படலாம். ஓகே, ஆனால் முழுசாக பாருங்கள். ஓகேவா? ஸோ முதல் விஷயம், இப்போ தான் சார் நான் ஃபஸ்ட் டைம் தேர்வு எழுதுறேன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய வினாக்கள் இருக்கும், சரியா? அதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வெற்றி அடைய முடியும், சரியா? ஃபஸ்ட் டைம் எழுதினாலும் பரவாயில்ல, நான் நல்லா படித்து வெற்றி பெறுவேன் அப்படின்ற ஒரு பக்கத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் என்ன அப்படின்னா, நம்மளால் வெற்றி பெற முடியுமா, வெற்றி பெறக்கூடிய தகுதியை வந்து நம்ம அடைஞ்சிட்டோமா, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அந்த வெற்றி உறுதியாக கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் கண்டிப்பாக இருக்கும். அதோடு சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு எப்படி இருக்கும், தேர்வு வினாக்கள் எப்படி இருக்குன்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஓகேவா? புதுசாக படிக்கிறவங்களுக்கு புதுசாக படிக்காதவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த தேர்வு பற்றி அனுபவம் தவிர மற்றபடி மீதி எல்லாமே சேம் தான். ஓகே, இப்போ எக்ஸாம் எழுதுன இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு என்ன ஒரு பயம் இருக்கும், எக்ஸாமில் எந்த மாதிரியான கொஸ்டின் வரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அந்த ஒரு பயம் மட்டும் தான் இருக்கும். ஓகே, நம்ம படிச்சதுலேருந்து எக்ஸாமுக்கு கொஸ்டின் வருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஓகே, ஆனால் புதுசாக எழுதுனவங்களுக்கு கூடுதலாக ஒரே ஒரு பயம் மட்டும் இருக்கும்பா. ஏன்னா அவங்களுக்கும் எக்ஸாமில் கொஸ்டின் எப்படின்ற பயம் இருக்கும். ஓகே, நம்ம படித்ததெல்லாம் எக்ஸாமில் வருமான்ற பயம் இருக்கும். இன்னொரு பயம் என்ன, எக்ஸாம் எப்படி நடக்கும் எப்படி இருக்குன்ற பயமும் கூடுதலாக இருக்கும். யாருக்கு? புதுசாக படிக்கணும். ஓகே, புதுசாக படிக்கணுக்கும் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு, அதாவது புதுசாக தேர்வு எழுதுவதற்கும் முன்னாடி தேர்வு இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேர்வுகளை பற்றி தெரியும். யாருக்கு? இதுக்கு முன்னாடி தேர்வு எழுதுவங்களுக்கு. உங்களுக்கு தேர்வை பற்றி தெரியாது. அப்போ நீங்கள் தேர்வு எப்படி நடக்குன்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சினா போதும். இதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. இது ஏன் நான் உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ புதுசாக படிக்கிற எல்லாருடைய மத்தியிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் படிச்சிருக்கேன் சார், போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு 3 மார்க்லாம் தவறோட்டெல்லாம் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க எல்லாமே அப்போவே படித்து வச்சுட்டு இருப்பாங்க. என்னது, அப்போவே படித்து எல்லாத்தையும் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்து வச்சுருப்பாங்க. நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னால் அவங்களோட போட்டி போட முடியுமா, அவங்களோட போட்டி என்னால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகேவா, ஒவ்வொரு வருஷமும் ஓகேவா நடக்கக்கூடிய தேர்வுகளில் முதல் முறையிலேயே முயற்சி செய்து வெற்றி பெற்றணும் போயிட்டு தான் இருக்காங்க. முதல் முறையிலேயே அதாவது படித்து ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போய் ஜெயிச்சுன்னு இருக்காங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி படித்தவங்களை பற்றி அவங்க நினைக்கல, நம்ம எப்படி படிக்கின்றதை பற்றி மட்டும் நினைச்சாங்க, அதனால ஜெயிச்சாங்க. ஸோ அப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம எப்படி படிக்கும், ஓகே, நம்ம ஒழுங்காக படிச்சோம்ன்றதை பற்றி மட்டும் சிந்திங்க. ஓகே, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நல்லா எக்ஸாம், அதாவது 2-3 எக்ஸாம் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த ஆண்டு எப்படின்னா ஆகஸ்ட் 15, 1947. ஆகஸ்ட் 15, 1947. ஓகேவா? ஸோ அந்த தகவலை அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிறீங்க. புதுசாக படிக்கிறீங்க, இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. அவங்க என்ன பண்ணாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டாங்க. ஓகேவா? நீங்கள் நல்லா கொண்டு வச்சுங்க. ஒரு தகவல், அதாவது டிஎன்பிசிக்குண்டான தகவல் வந்து நம்ம எப்போ தெரிஞ்சுக்கணுது முக்கியம் இல்லை, எக்ஸாமுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும் தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்றதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுதே தவிர, எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத பொறுத்து தீர்மானிக்கப்படாது. டிஎன்பிசி என்ன பண்ணுறாங்க, உனக்கு இந்த கொஸ்டின் வந்து 2010 தெரியுமா, ஓகே உனக்கு 1 மார்க் எக்ஸ்ட்ரா, உனக்கு 2017 தெரியுமா, உனக்கு 1 மார்க் மைனஸ், அப்படி தராங்களா? அப்படிலாம் கிடையாது. நான் 3 மணி நேரம் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அந்த டெஸ்ட்டில் உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் எவ்வளோ ரைட் ஆகுதோ அதை பொறுத்து வேலை, அவ்வளோதான். அது எப்போ தெரிஞ்சுன்றதை பொறுத்து வேலை கிடையாது. அதனால் புதுசாக படிக்கிறவங்க முன்னாடி படிச்சு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. சார் என்னோட எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ்லாம் இருக்காங்க, அந்த ஜாம்பவான்ஸ்லாம் என்னால் வந்து வீழ்த்த முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஜாம்பவான்ஸாக இருந்தாலும் அந்த ஜாம்பவானுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு உங்களால் படிக்க முடியும், படித்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக முடியும். ஓகேவா? அதுதான் சிம்பிளாக சொன்னேன். அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். எக்ஸாமுக்குள்ளே தெரிஞ்சுக்கலான்னு மட்டும் யோசிங்க, மற்றதை பற்றி யோசிக்காதீங்க. ஓகேவா? அதே மாதிரி அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிருக்காங்க சார், அவங்க நிறைய படிச்சு வச்சுருப்பாங்க.
ஓகேவா? நான் இப்போ தான் படிக்க ஆரம்பித்தேன், நான் கம்மியாக தான் படிச்சிருக்கேன்னா, அதிகமாக படிக்கிறது கம்மியாக படிக்கிறது முக்கியமே கிடையாது. சிலபஸை முடிச்சிருக்கலான்னு தான் முக்கியமானது. சிலபஸை முடித்தாலுமே தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு யார் பதிலளிக்கான்றதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? நிறைய வாட்டி எக்ஸாம் எழுதி தோத்து போன இருக்காங்க, ஒரே எக்ஸாமில் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. ஓகேவா? அதனால் நல்லா கவனிச்சிங்க. முதல் முறை பயிற்சி செல்றவங்க, முதல் முறை தேர்வுக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு பற்றின பயம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர மற்றபடி எந்த பயம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ தேர்வு பயம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். முதல் முறை தேர்வு எழுதும்போது அந்த ஒரு ஃபயர், அந்த ஒரு ஃபியர்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இளங்கன்று பயம் அறியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம சொன்னாலுமே உங்களுக்கு தோல்வி பயம் தெரியாது. ஓகேவா? இது வந்து உங்களுக்குடைய ப்ளஸ். ஓகே, நீங்கள் சொன்னீங்களா சார் நான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிற தேர்வு பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னா, இதுக்கு மேலே தேர்வு எழுதுனவங்களுக்கு தோல்வி பயம் இருக்கும். ஐயோ நம்ம போன வாட்டியை விட்டுட்டோம், இந்த வாட்டியை விட்டுருவோமோ அப்படின்ற ஒரு பயத்தோடே தான் எழுதிட்டு இருப்பாங்க தேர்வை. நீங்கள் எப்பேற்படாலும் சரி, போன வாட்டி நான் விட்டுட்டேன், இந்த வாட்டி அதுமாரி ஆகிடுமோன்ற அந்த பயத்தோடு தான் அவங்களும் பயணிப்பாங்க. அவங்க மட்டும் ஜாலியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களும் கஷ்டத்தோடு தான் பயணிக்கிறாங்க. உங்களை விட பெரிய கஷ்டம் அவங்களுக்கு தான் இருக்கும். கடந்த முறை அந்த தோல்வி, அதாவது இருக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் என்ன, அந்த தோல்வியை தாங்கிட்டு அடுத்த வெற்றியை நோக்கி ஓரத்தான் பெரிய கஷ்டம். ஓகே, நீங்கள் இன்னும் தோல்வியை பார்க்காதவங்க. ஓகே, அப்போ தோல்வியை பார்க்காதீங்க. உங்களுக்கு தேர்வு எப்படின்ற ஒரு பயம் மட்டும் இருக்கும், ஆனால் உங்களுக்கு தோல்வி பயம் சேர்த்து இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா ஒரு பக்கம் ப்ளஸ்னா ஒரு பக்கம் மைனஸ். ஓகே, அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு மைனஸ் இருக்கு. அதே மாதிரி புதுசாக படிக்கிற உங்களுக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்கு. ஓகேவா? அதனால இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் எல்லாருமே சமம் தான். போட்டியாளருமே சமம் தான். அதனால நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் சிலபஸை முடிச்சா வெற்றி பெறலாம். தேர்வுக்குள்ள உங்களால் எவ்வளோ முயற்சி செய்ய முடியும் முயற்சி செஞ்சு படிங்க, உங்களுக்குண்டான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா கவனிச்சிங்க. உங்களுடைய வெற்றி உங்களால் மட்டும்தான் தீர்மானிக்கப்படுதே தவிர உங்களுக்கு முன்னாடி படித்தவங்களாலேயோ, உங்கள் கூட படித்தவங்களாலேயோ, உங்களுக்கு அப்புறம் படித்தவங்களாலேயோ, இல்லை டிஎன்பிசியால் தீர்மானிக்கப்படலை. ஓகேவா? நீங்கள் வெற்றி பெற்றால் அதற்கு முழு முதற் காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ அப்போ நல்லா கவனிச்சுங்க. நம்ம ஃப்ரெஷராக இருக்கிறதுனால எந்த விதமான மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க போகிறது இல்லை, கூட்ட போகிறது கிடையாது. ஓகேவா? நம்ம புதுசாக படிக்கிறோம், பழசாக படிக்கிறோம், அதெல்லாம் முக்கியமே இல்லை. முழுசாக படிக்கிறோமா, சிலபஸை முடிக்கிறோமா, படித்தது ஞாபகம் வச்சுக்கிறோமா, இதை பற்றி மட்டும் யோசிங்க. ஓகேவா? ஆல்ரெடி படித்தவங்களை பற்றி யோசிக்காதீங்க, படிக்க போகிறவங்கள பற்றி யோசிக்காதீங்க, தேர்வை பற்றி யோசிக்காதீங்க. ஓகேவா? தேர்வில் நம்மளால் மார்க் எடுக்க முடியுமா அதை பற்றி மட்டும் யோசிங்க. அப்போ தேர்வில் மார்க் எடுக்கணும் என்ன பண்ணணும், படிக்கணும், அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போது புதுசாக தேர்வு எழுதுறவங்க தேர்வு அறையை பற்றியும் தேர்வை பற்றியும் இதுக்கு முன்னாடி தேர்வு எழுதுறதை பற்றியும் பயப்படாதீங்க. உங்களை பற்றி மட்டும் பயப்படுங்க. உங்களை பற்றினா என்னது, நான் படித்தாதான் ஜெயிக்க முடியும், நான் சிலபஸை முடித்தாதான் வெற்றி பெற முடியும், இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு எக்ஸாமை ஜாலியாக போய் எழுதுங்க. ஓகே, நான் சொல்ல பார்த்தீங்களா, உங்களுக்கும் தோல்வி பயம், இளம் கன்று பயம் அறியாது அப்படின்ற மாதிரி. இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்க. அப்போ தோல்வின்ற ஒரு பயம் இல்லாமல் ஜெயிக்குன்ற எண்ணம், நான் முதல் எழுதுனேன் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்ற எண்ணத்தோடு போங்க. சரியா? முதல் முயற்சியே என்னுடைய வெற்றியாக மாறப்போகுது அப்படின்ற நம்பிக்கையோட படிங்க. ஓகேவா? உங்களால் எவ்வளோ முடியுமோ படிங்க. ஓகே, நீங்கள் படித்ததை ஞாபகம் வச்சுட்டா போதும், நீங்கள் படித்தது தேர்வில் வந்தால் போதும். நீங்கள் படித்தது தான் தேர்வில் வருன்ற நம்பிக்கையோடு போயிட்டு தேர்வு அணுகுங்க. அதுதான் கண்டிப்பாக நடக்கும். சரியா? நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் மாறணும். ஓகே, நம்ம நினைக்கத்தான் நடக்கும். ஐயோ நான் ஃப்ரெஷரு, என்னால் முடியாதுன்னு நினச்சா முடியாது தான். நான் ஃப்ரெஷராக இருந்தாலும் நான் டிஎன்பி சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சிலபஸை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி சிலபஸை கவர் பண்ணி டெஸ்ட் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எனக்கு முன்னாடி எத்தனை பேர் ஒன்றா இப்போ தேர்வு எழுதணும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எத்தனை பேர் எழுதினாலும் என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தோட தேர்வு அணுகுங்க. ஸோ ஃப்ரெஷர் பயப்படாதீங்க, கண்டிப்பாக எளிமையான தேர்வாக தான் இருக்கும். நம்பிக்கையோடு போய் எழுதுங்க, கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். தேங்க்யூ.